ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது எப்படிங்க சூப்பராக இருப்பீங்க? நல்லா இருக்கேன். இப்போ எங்களுக்கு வந்து ராஜஸ்தான்குள்ளே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பக்கம் ஆச்சுங்க நம்ம ராஜஸ்தான்குள்ளே வந்து. இப்போ தான் வந்திருக்கிறோம். இப்போ இடம்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே அதெல்லாம் காட்டுறோம் ஓகேங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலேங்க அழகாக ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குதுங்க. இதில் எப்போ கட்டினாங்க தெரில. ஆனால் இங்கே பார்க்குற அதிக கட்டடம் பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்தில் கட்டின மாதிரி தான் இருக்குது. புதுசாக கட்டினாலும் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க பார்க்குறக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா கீழே புதுசாக தெரியுது இந்த கோயிலெல்லாம். மேலே வந்து கொஞ்சம் பழைய கட்டுற மாதிரி தெரியுது. அது என்ன கோயில் ஒன்றும் தெரில. நானும் மேப்பில் செக் பண்ணி பார்த்தேங்க, ஒன்றும் வரக்கானோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பார்த்தீங்களா இது வந்து சிரோகிங்க. சிரோகி காட் செக்ஷனு, இந்த ஹில்ஸுங்க. காட் செக்ஷனாக ஹில்ஸு. அங்கே பார்த்தீங்களா அதுக்கு தெரியாது, சிரோகி ஊருங்க. சிரோகிங்கிறது கொஞ்சம் பெரிய ஊர் தான். இது அதோட ஹில்ஸுங்க. செம்ம டவுனாக இருக்குது இங்கெல்லாம். அப்புறம் எங்கே போயிட்டுனா பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், அஜ்மீர், பீவர். இதில் எங்கேயும் நம்ம போகிற ஊர் கிடையாது. இதுக்கெல்லாம் வேறு ரூட்டு மாறிடும். ஜெய்ப்பூர் போக மாட்டேங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இந்த இடமே. ராஜஸ்தானுக்குள்ள வர வர பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நிறைய இடமெல்லாம் உள்ளேயெல்லாம் சூப்பராக இருக்கும். அதிகமாக வீடியோவில் கவரே பண்ண முடியாது, அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க. அந்த டனல் தாண்டி போயிட்டு இருக்கிறேங்க. சிரோகி டனலுங்க, பார்த்துருப்பீங்க. அந்த கூட சிரோகி டனலு. இந்த ஊர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, தெரியுது. தான் சொன்னேன் சிரோகி ஊருங்க. இந்த கட்டமாக மேலே வந்து பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. எல்லாமே நல்ல நல்ல டெவலப்பான ஏரியா தான். மேலே வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. சின்ன சின்ன மரம். மற்ற ஊர்லாம் அந்த டவுன் பக்கமெல்லாம் மலை மேலேருந்துலாம் பார்ப்போங்க, டவுன் எல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. அந்த ராஜஸ்தானே ஒரு வேறு லெவலில் ஒரு ஊர் தான். எல்லோரும் வாய்ப்பு கிடைச்ச ஒரு டைம் வந்து பாருங்கள், பார்க்க முடிஞ்சவங்களா. சரிங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிரோகி அப்படிங்கிற ஊர் தாண்டி நிற்கிறோம். ஒரு டோல்கேட் தாண்டி தண்ணி பிடிக்கணுங்க. இங்கே ஏதாவது தண்ணி வருது, உள்ளெல்லாம் போய்ட்டு தண்ணி கிடைக்குமா என்னன்னு தெரில. நம்ம இங்கேயே தண்ணி பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்கெல்லாம் வாங்கியாச்சுங்க. அங்கே தான் உள்ளே வாங்கினோம். உள்ளே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தாபா, டீ சாப்பிட்டு போகலான்ட்டுங்க. ஊருக்கு டீ மாறும் போல தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வெயில் தான் அடிக்குது, கண்ணு கூசுது. இப்போவே இந்த வெயில் காலை 8 மணி தான் ஆகுது. இப்போவே செம்ம வெயில். போக போக இன்னும் பயமாக வெயில் ஏறும். எங்கேயாச்சும் நிறுத்தி எதிர்த்து தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாலி அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க. இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். மேலே போனால் ஜெய்ப்பூர் போயிருங்க. பாலத்தில் நம்ம சர்வீஸ் ரோட்டில் இறங்கி வந்துட்டுருக்குறோம். பாலியில் இல்லை முன்னாடி போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் லெஃப்ட்டுங்க. லெஃப்ட் எடுத்தோம்னா ஜோத்பூர். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணுங்க. நேராக போனால் பாலி சிட்டி. நம்ம இந்த ரவுண்டான லெஃப்ட்டு. லாரிலாம் போகுது பார்த்தீங்களா, அதில் போகணுங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தாச்சுங்க. லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோத்பூர் போகணுங்க. 70 கிலோமீட்ரு. ஜோத்பூர் போய் அங்கேருந்து நாகூர் போனோம். அதுவும் நிறைய ஊர் இருக்குது, ஜெய்சல்மேர்லாம் இருக்குது. நம்மளாம் அங்கே போக மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ தொந்தரவு இருக்குங்க. நம்ம அங்கேருந்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா 2 பக்கம் ஒரு ஆடியோ பிரச்சனை இருந்துச்சு. இந்த லைனில் போகும்போது ஆடியோ பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா விற்றுட்ருக்காங்க கீரை மாதிரி, என்னென்னு தான் தெரிலண்ணா. அடிக்கிற மொட்டை வயலில் உட்காந்துட்டு அதை வித்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயில் ஒன்று கிராஸ் பண்ணுங்க. அதனால வீடியோ காட்ட முடியல, செம்மையான கூட்டம். நான் முன்னாடியே எடுக்கல நினச்சிட்டே வந்துட்டு இருந்தால் எனக்கு பக்கம் வர செம்ம க்ரௌடுங்க. எடுக்க முடியல. நம்ம டிரைவர் என்ன வேறு தூங்கிட்டாரு, அவர் வச்சு எடுக்க சொல்லியிருப்பேன். அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் பன்னா டெம்பிள்னு சொல்லுவாங்க. அது எந்த கோயில்னா, நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இந்த புல்லட்டை பற்றி வந்துருக்கு தெரியுங்களா. புல்லட்டை வந்து சாமியை கும்பிடுவாங்களே. இந்த புல்லட்டில் போனவர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் இறந்துட்டார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது கொண்டு ஸ்டேஷன்லேயே வச்சா திரும்பி அதே இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த இடங்க. அதை இடத்த தாண்டி போயிட்டுருக்குறோம். ஆனால் கூட்டம் ஏதோ விசேஷமோட தெரியுங்க இன்றைக்கின்னு பார்த்து. நிறைய பேர் அங்கேயும் நடந்தெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அந்த கோயிலுக்கு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. பார்க்கலாம், முடிஞ்ச அடுத்த ட்ரிப்பாக தான் காட்டுறாங்க. சரிங்களா, பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஓம் பன்னா டெம்பிளில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றி நிறையா யூடியூபர்ஸ்லாம் பேசியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். அது பார்த்தா நம்பர் தான் வேணாமாங்கிற மாதிரி இருக்கும் சில டைமு. அந்த மாதிரி தான். சரி, அதை நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். டைமுக்கு வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோத்பூர் வந்தாச்சுங்க. ஜோத்பூர் வந்து அவுட்டரில் போயிட்டுருக்குறோம். ஜோத்பூர் சிட்டிக்குள்ளே போக முடியாதுங்க. நைட் டைம்னா போய்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆகுதுங்க. 1 மணி சும்மா வெயில், செம்ம வெயிலுங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் கட் பண்ணிலாம் மாறி போகணும். நிறைய பக்கம் கட்டிங்ஸ் இருக்குது. இந்த அவுட்டர் ரோடு போய் இப்போ வேலை ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லாம் பைபாஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து கோசாலைங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மாடெல்லாம் வளர்ப்பாங்க. வெளியில் பில்லு கடையில் இருக்குங்க. பில்லெல்லாம் போட்டு விற்றுட்ருப்பாங்க. உள்ளே பார்க்க பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி ராஜஸ்தானில் நிறைய இருக்குங்க. அது நான் பில்லு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் இந்த பில்லு தான். உள்ளே எல்லாம் மாடு நிறைய கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. மீண்டும் அடுத்த நட இதில் வந்தோம்னா வருவோன்னு நினைக்கிறேன். நிறுத்தி உனக்குலாம் காட்டுறேன். சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் தாண்டி நிற்கிறேங்க. அவுட்டரில் ஒரு 50 கிலோமீட்டர் வந்தாச்சு.
வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணணுங்க. ஊரில் க்ளீன் பண்ணது. உள்ள ஒரு ஊருக்குள்ளே வந்தேங்க, ரொம்ப புழுதி. பாய் பாருங்க எவ்வளோ புழுதி பார்க்குது பாருங்கள். இதான வந்த வழிங்க, ஜோத்பூர்லேருந்து வந்த வழி. இது பார்த்தீங்கன்னா நாகூர் போகணுங்க. அது நாகூர் இல்லை நாகூர், ரெண்டும் ஒரே மாதிரி தான் சொல்கிறேன்னா. இங்கே போர்டு வச்சுக்கிறாங்க ஜோத்பூருக்கு. பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் சொன்னேன். பார்த்தீங்கன்னா இங்கே சரியா தெரியல, 29 கிலோமீட்டருங்க ஜோத்பூர். அவ்வளோதான், யார் பிடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணியாச்சுங்க சுத்தமாக. அப்படியே கையோடு சாப்பிட்டு போயிடலான்ட்டு இருக்கிறேங்க. காலைல சாம்பார் வச்சோம், அப்படியே சாப்பிட்டு வண்டி எடுத்துக்கலாம். சரியான வெயில், அதுக்குள்ளே வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குங்க.